வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னா ரொம்ப நாளா பேசாத ஒரு காயினை பத்தி பேச போறோம். ஓகேங்களா? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொலானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அப்புறமா அதோட அப்டேட்ஸ் எதாவது இந்த பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ காயின் பேசலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இதோட நம்ம கிளிக் பேர் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொலானா பத்தி பேசணும். ஓகேங்களா? ஸோ சொலானா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வீடியோ வேணும் ப்ரோ, ரெகுலரான வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா கூட இன்ஃபர்மேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்காது. வேறு ஜஸ்ட் கிளான்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே அதில் புரியாது. 5 மினிட்ஸ் அதுக்கு தான் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸே உங்களுக்கு தெரியும். 9 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கூட போகும். பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லி ஃபில்ட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ். இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 5 மினிட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொலானா பற்றி பேசலாம். ஸோ சொல்லாதீங்கன்னா இப்போ வந்து நான் சொன்னது அரௌண்ட் $93.84 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சொலானா பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்க்கும்போது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இல்லைங்களா? அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அதாவது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொலானா வந்து ஒரு இமினென்ட்டான ஒரு மூவ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மூவ் வந்து எப்படி இருக்க போகுது, அப்போடா இருக்குமா இல்லை டவுன்லோடா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அப்போடா இருந்தாங்க சூப்பராக வந்து ஒரு பெரிய மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு லோவர் ஹைஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணிடும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் அதாவது 96 மேலே வந்து போயிட்டாவே இல்லை 100 to 105 மேலே வந்து சொல்லலாம் வந்து பிரேக் அவுட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டாவே கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு. அது மேலே வந்து போயிட்டாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் திரும்பி $136 to $140 வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு இந்த சப்போர்ட் ஜோனை வந்து ஒடிச்சிட்டாக்கா. ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லோவர் ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா அந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைன் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாவே பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்பி சொல்லான வந்து 86 வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ $88 to $86 அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் வந்துடும். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனையும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி $78 கிட்ட வந்து சொல்லான வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சொல்லானோட அப்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் சொன்னால். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக அவ்வளோ இல்லை. ஒன்றும் சேஞ்ச் அதாவது பேரிஷ் டெவலன்ஸ் புலிஷ் டெவலன்ஸ் கிடையாது. அப்புறமா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இருக்கு. பட் அவ்வளோ கிட்ட வந்து இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டோகாஸ்டிக் RSI பார்க்கும்போது ஓவர் சோல்டுன்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா சொலானா வந்து ஒரு புலிஷான பெனட்ல வந்து தெரியுது. அது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் 4 ஹவரை நம்ம வந்து ஒன் டேல எடுத்து வைக்கும் போது இது பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான பெனட் தெரிய வருது. புலிஷ் பெனட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் புலிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா? ஸோ புலிஷ் பேட்டர்ன் அக்கார்டிங் டு வந்து பிரேக் அவுட் ஆயிட்டாங்க. ஏற்கனவே சொன்னது தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம $136 to $140 வந்து சொலானா எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளே ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஹை வால்யூம்ல வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகே ஆகும். பட் இப்படியே வந்து சொலானா வந்து லோ வால்யூம்ல இருந்து கன்சாலிடேஷன் ஆச்சுனாக்கா ஆல்ரெடி நீங்க பார்க்கலாம் 4 ஹவர்ல ஒரு அதாவது பேரிஷான என்கல்ஃபிங் கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில், அதுக்குனா மேல வந்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் விச் இஸ் அ பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் சொல்லலாம். ஸோ அட்ஸ் அ பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா? பேட்டர்ன் சொல்ல முடியாது, இட்ஸ் அ பேரிஷ் கேண்டில் ஸ்டிக். ஸோ அது வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படின்னு ஆரம்பிச்சாக்க நான் ஏற்கனவே சொன்னது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா $88 to $86 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை ஒடிச்சிட்டாக்கா திரும்பி பார்த்தீங்கன்னா சொல்லானா வந்து 78 கிட்ட வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் மேக்டி இல்லை RSI எல்லாம் பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா மேக்டிலோ கூட பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSIல பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஆகி திரும்பி பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ சொலானா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2022 வந்து பேசும்போது நிறைய பேர் பேனிக் ஆயிருந்தீங்க. எப்படி சொலானா வந்து பார்த்தீங்கன்னா செத்துருமா ப்ரோ, நான் வந்து வித்துட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஐ பிலீவ் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி FTX வந்து செல் பண்ணுறாங்க ப்ரோ, ஸோ செத்துருமா சொலானா ஜீரோக்கு வந்து போயிடுமா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து நினைச்சிருந்தீங்க. பட் நான் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ப்ராஜெக்ட், ஐ பிலீவ் இந்த ப்ராஜெக்ட், எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீணாக போகலை. சொல்லான பார்த்தீங்கன்னா திரும்பி 100 வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து போயிடுச்சு. ஸோ திரும்பி அந்த $8 $5 சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இருந்தால் கூட ஒரு $30 to $35 வந்து திரும்பி வந்து சொல்லலாம் வரலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல.
பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்றது இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொலானோட புது மொபைல் திருப்பி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க சாகாது. ஸோ அந்த சாகாவோட ப்ரீ ஆர்டர் நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட $450 கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த $450 வர்த்தா அது வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெக்ஸ் அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸு ஃபர்ஸ்ட் சொலானோட இது எப்படி கம்பேரிசன் ஆயிருக்கு, ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. அப்புறமா நான் நார்மல் மார்க்கெட்ல இருக்க ஃபோன்ஸை விட இதுல என்ன வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்கு, ஸோ இந்த ப்ரைஸ்க்கு அது கூட வந்து பார்த்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு D5 ஆன ஒரு மொபைல்னாக்கா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. ஏதாவது ரிவ்யூ ஏதாவது வேணாக்கா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரிவ்யூனா டோட்டல் டெக் ரிவ்யூ கிடையாது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நான் வந்து பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா மட்டும் தான், இல்லைன்னா வந்து போட மாட்டேன். பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் $41,345 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று சரியான ஒரு டம்பு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டம்ப் வாஸ் எக்ஸ்பெக்டட் இல்லைங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா பேரிஷான பெனட்ல வந்து பிட்காயின் வந்து இருந்தது, அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான பிக், ஸோ ப்ரீவியஸ் லோ, ஸோ மண்டே லோ நான் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருக்கேன், வீடியோஸும் சொல்லியிருக்கேன். மண்டே லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41,700 கிட்ட இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹையான லிக்விடிட்டி வேற இருக்கு. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் வருது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ப் எதிர்பார்த்தது தான். ஸோ யார் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்க்கறது இல்லையோ அவங்கள பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக இருந்திருக்கலாம். பட் யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 41,700 கிட்ட வரும். ஸோ அதே மாதிரி தான் 41,700 வந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கீழே போயிட்டு 40,690 600 கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. பட் அதுக்கு நான் கீழே கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 40,300 கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீக் லிக்விடிட்டி வீக் வந்திருக்கு, நான் சர்க்கிள் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஃபில் பண்ண வரலாம் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் செல் பொசிஷன் வந்து அதிகமாக ஆச்சுன்னா. ஸோ 1 ஹவர்ல நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன பேர் ஃபிளாகா தெரிய வருது. அப்படின்னு இந்த பேர் ஃபிளாக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வேல்யூ, அதாவது ப்ரீவியஸ் நேத்தோட லோ பிளஸ் 40,300 கிட்ட வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. அங்கிருந்து அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வந்து போனா கூட பெருசா வந்து போகாது, ஜஸ்ட் 42,500 to 43,000 வந்து போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது லோவர் ஹைஸ் வந்து வரும். அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா அந்த பெனட்டோட ஒரு ரீடெஸ்ட் ஆன ஒரு ஜோன் சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ பெனட் ரீடெஸ்ட் ஜோனு, அப்புறமா அந்த 200 EMA கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விடாது, அதுக்கு நான் மேலே இல்லைங்களா? ஸோ அதான் ரொம்ப நாளாக ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு கீழே மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் விடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RSI பார்க்கும்போது RSI ஸ்லைட் புல்லிஷ் டிவிடன்ஸ் இப்போ தெரிய வருது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ கேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. RSI பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை, அதாவது ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, விச் இஸ் புல்லிஷ் டிவிடன்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டியில் அவ்வளோ பெருசாக வந்து ஒன்றும் சேஞ்ச் கிடையாது, சேம் சொல்லாம மாதிரி தான் இருக்கு. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ ஓவர் சோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பவுன்ஸ் ஆகியிருக்கு ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேனலா க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் பிலோ த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அந்த எல்லோ லைன் நான் கீழே வந்து ஆகியிருக்கு, அது நல்லதுக்கே கிடையாது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து உடைச்சிருக்கு BTC. ஸோ அது வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாக்கா திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 39,500 to 40,300 வந்து எதிர்பார்க்கலாம். வேர் த CME கேப் லைஸ் ஓகேங்களா? நம்ம RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது, மேக்டிலோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோல்ல இருக்கிறது கொஞ்சம் மேலே வந்தது, திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சோல்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பிட்காயினோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் சப்போர்ட்னு சொல்லணும்னா அது பார்த்தீங்கன்னா 40,900 to 41,000 சொல்லலாம். அது கீழே வந்து போயிட்டாவே இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் ஆகிடும், கீழே மறுபடியும் பார்த்தீங்கன்னா விக்க கூட வந்து ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான், ஸோ 42,500 to 43,000 அந்த ஒரு ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் வந்து கடைசியில் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து இல்லை. ஸோ டாமினன்ஸ் வந்து பிட்காயின் வந்து டம்ப் ஆச்சு, டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து டம்ப் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் டாமினன்ஸ் கொஞ்சம் பம்ப் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் பம்ப் பண்ணதாலும் ஆல் காயின்ஸ் எல்லாம் சரியான அடி வாங்குச்சு. அப்புறமா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டமார் வந்து பிட்காயின் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆல் காயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இன்னொரு வரைக்கும் பம்ப் ஆகல ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அது ஃபில் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month ஓகேங்களா? அப்புறமா ஒரு சார்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த சார்ட் ஃபேமிலி இம்பார்ட்டன்டான ஆல் காயின்ஸோட அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ 15 minutes ஆகட்டும், 30 minutes ஆகட்டும், ஸோ சின்ன சின்ன ஆல் காயின்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க விரும்புனீங்கன்னா இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க அந்த
சார்ட்ஸ் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கு, கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் அவ்வளோ பெருசு இல்லை. ஸோ புல்லிஷ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகலை. ஸோ நியூட்ரல் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நியூட்ரலாக தான் இருக்குது. பட் லிக்விடிட்டி சார்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டி நான் சொல்லியிருந்தேன் 41,700 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிச்சு, விச் இஸ் டவுன் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து லிக்விடிட்டி வந்து மாறிடுச்சு. ஸோ 43,000 கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிக்விடிட்டி வந்து பிரைட் லைன் எல்லோ லைன்ஸ் வந்து தெரியுது இல்லைங்களா. ஸோ அதை வந்து கிராப் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்க பிக் வந்து ஃபில் பண்ணிட்டு மேலே போகுமா, இல்லை மேலே போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து வருமா, அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 அதாவது 24 ஹவர் லிக்விடிட்டியில் பார்க்கும்போது அதே சேம் ஜோனில் தான் இருக்குது. யா ஸோ அந்த பிரைட் எல்லோ லைன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அது வந்து எப்படி பிளே அவுட் ஆகுது பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் வந்து பார்க்கும்போது நியூஸு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இப்படி கிரே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா காயின் பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ 9,000 5,000 ஸோ இந்த மாதிரி பிடிஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்படி 50,000 பிடிசிஸ் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் வந்து செல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சில பேர் செல் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா செல் பண்ணல, நிறைய பீப்புள் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிரே ஸ்கேலோட ஜிபிடிசியோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த இடிஎஃபோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் அந்த செல் பண்ணிட்டு தான் அந்த இடிஎஃப் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். அப்படின்னு வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போகிட்டு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லாஸ்ட் 5 டேஸ்ல ஆஃப்டர் இடிஎஃப் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆன உடனே கிட்டத்தட்ட $14 பில்லியன் ஒர்த் ஆஃப் வால்யூம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. பட் ETF நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் ETF ஹைப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல் த நியூஸ் வந்து பிளே அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால 49,000 போயிட்டு கண்டிப்பாக பிட்காயின் வந்து இப்போ வந்து 40,000 கிட்டயே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ $10,000 ட்ராப் விச் இஸ் நாட் அ ஸ்மால் ட்ராப்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக செல் த நியூஸ் வந்து பிளே அவுட் ஆகிருக்கு. பட் இன்னும் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இன்னும் ஸ்டாப் ஆகும்னு சொல்ல, கண்டிப்பாக வந்து இன்ன வரைக்கும் செல் த நியூஸ் ஏன்னா அவங்க அக்யூமுலேட் பண்ணும். ஸோ அதனால மோஸ்ட்டாக வந்து இன்னும் டம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹாங்காங்ல இருக்கிற ஒரு ஏதோ ஃபைனான்சியல் ஏதோ ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல பிட்காயின் ஸ்பாட் ETF வந்து லான்ச் பண்ணுறது தான் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் யூஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ கிரிப்டோ அப்புறமா இந்த என்ன சொல்றது பீப்புள் பார்த்தீங்கன்னா லீகலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ETF ஹைப் யூஎஸ்ல முடிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி பிளே அவுட் ஆக போகுது அது வந்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முதல் டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் அமைக்கலாம் கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.